ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். ஒருத்தர் மேலே வச்ச காதலை கடைசி வரைக்கும் சொல்லாமல் இருந்தால் என்ன ஆகும்? அந்த வலியும் அந்த மெல்லிய காதலும் எவ்வளவு அழகானதாக இருக்கும். பிகாஸ் லவ் இஸ் பிளைண்ட். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற படம் தான் அதர்வா நடிப்பில் வெளியாகிருக்க இதயம் முரளி. 1991 முரளி சார் அவர்கள் இதயம் அப்படின்ற மூவி நடிச்சிருப்பார். அவரோட ஞாபகார்த்தத்தின் அடிப்படையில் உருவானது இந்த படம். இந்த படம் வெறும் காதல் படம் மட்டுமல்ல, இது ஒவ்வொருத்தரோட வாழ்க்கையிலும் கடந்து வந்த அந்த சின்ன சின்ன மெமரிஸோட தொகுப்பாக தான் இருக்கும். வாங்க கதைக்குள்ளே போகலாம். கதை தொடங்குறப்ப ஹீரோ, அதாவது இதயா வாழ்க்கையில் அவன் சின்ன வயசுலேருந்தே ரொம்ப அமைதி, எதையும் வெளிப்படையாக பேச தெரியாத ஒரு பையன். ஸ்கூலில் படிக்கிறப்போ அவனுக்கு அவங்க இங்கிலீஷ் டீச்சர் மேலே ஒரு சின்ன ஈர்ப்பு வரும். அது லவ்வா இல்லை சும்மா ஜஸ்ட் க்ரஷ் மட்டுமா அப்படின்னு அவனுக்கே தெரியாது. ஆனால் அந்த டீச்சர்கிட்ட பேச முடியாமல் அவங்க கொடுக்குற சின்ன சின்ன பாராட்டுக்காக அவன் ரொம்ப எக்ஸைட் ஆவான். இந்த சீன்ஸ்லாம் நம்ம ஸ்கூல் நாட்களை கண்டிப்பாக ஞாபகப்படுத்தும். அங்கே தான் அவனோட நண்பனான ஃபஹத் ஃபாசில் அப்படின்ற ஒரு பையன் அறிமுகமாவான். இவங்க 2 பேரோட கெமிஸ்ட்ரி தான் படத்தோட ஃபஸ்ட் ஹாஃபில் பெரிய ஹைலைட்டாக இருக்கும். நெக்ஸ்ட்டாக ஸ்கூல் முடிஞ்சு காலேஜ் போகிறப்போ இதயோட ஆட்டிடியூடில் கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் இருக்கும். அங்கே அவனுக்கு நிறையா ஃப்ரெண்ட்ஸ் கிடைப்பாங்க. இந்த இடத்துல தான் கதையோட முக்கியமான கேரக்டர்ஸ் எல்லாமே வருவாங்க. இதயாக்கும் தன்னோட காலேஜ் ஏஜுக்கு தகுந்த மெச்சூரிட்டி வரும். ஆனாலும் இதயா தன்னோட சின்ன வயசில் எப்படி தனக்கு தோன்றதை யார்ட்டையும் சொல்லாமல் மறைப்பானோ, காலேஜ் வந்ததுக்கப்புறமும் அவனோட அந்த ஒரு பழக்கம் மட்டும் மாறவே இல்லை. கடைசி வரைக்கும் தனக்கு தோன்றதை மற்றவங்ககிட்ட சொல்லாமையே மறைச்சிட்றான். அதாவது தனக்கு தோன்ற விஷயத்த அடுத்தவங்ககிட்ட சொல்கிறதுக்கு ரொம்ப தயக்கப்பட்டு அதை சொல்லாமையே இருக்கான். இதனாலேயே அவனுக்கு கிடைக்கக்கூடிய பல நல்ல விஷயங்கள்லாம் கை நழுவி போகுது. கை கெட்டினது வாய் கெட்டாத மாதிரி நம்ம ஹீரோட வாழ்க்கையும் அப்படி தான் போகிற மாதிரி காமிச்சிருப்பாங்க. இந்த இடத்துல டைரக்டர் ஆகாஷ் பாஸ்கரன் நாம் எதுக்காக ஆசைப்படுறோமோ அது கிடைக்கிறது முக்கியம் இல்லை, அதை நம்ம சரியாக கம்யூனிகேட் பண்ணுறோமா அப்படிங்கிறத முக்கியம் அப்படிங்கிற பாயிண்ட்டை ரொம்ப அழகாக சொல்லியிருப்பார். படத்தோட முக்கியமான ட்விஸ்ட்டே செகண்ட் ஹாஃபில் தான் ஆரம்பிக்கும். இதயோட வாழ்க்கையில் ஒரு பொண்ணு வருவாள், அதாவது நம்ம பிரீத்தி முகுந்தன். அந்த பொண்ணு நம்ம ஹீரோவை ரொம்ப சின்சியராக லவ் பண்ணுவாள். ஆனாலும் நம்ம ஹீரோ அவனோட கடந்த கால நினைவுகளை பற்றியே நினச்சிக்கிட்டு இருப்பான். ஸோ அந்த பொண்ணு அவன் வாழ்க்கையில் எப்படி வர்றா, அவனோட அந்த தயக்கத்தை அவள் எப்படி உடச்சி அவளை வேற ஒரு மனுஷனாக மாற்றுறா அப்படிங்கிறது தான் செகண்ட் ஹாஃப் வச்சுருப்பாங்க. கடைசியில் இதயா தன் காதலை சொன்னானா இல்லையா அப்படிங்கிறது தான் படம். இது படத்தோட எமோஷ்னல் கிளைமேக்ஸாக இருக்கும். இந்த இடத்துல ஆதரவோட நடிப்பு அவருடைய அப்பா முரளி சாரோட நினைவுகளை தான் கான்செப்டாக வச்சு எடுத்திருப்பாங்க. இந்த படத்தில் தமன் சாரோட இசை வேறு லெவலில் கொடுத்துருப்பாரு. முக்கியமாக இந்த படத்தோட சீன்ஸ் எல்லாமே ஒரு 90s காலத்தில் இருக்கிற அந்த ஒரு ஃபீல் கொடுக்குது. இந்த மூவி ஒரு ஃபீல் குட் மூவி அப்படிங்கிறதுனால பெரிய சண்டையோ இல்லை வில்லனோ இந்த படத்துக்கு தேவையே இல்லை. மனுஷங்க மனசுக்குள்ளே இருக்கிற சின்ன சின்ன விஷயமே போதும் அப்படின்னு இந்த படம் நிரூபிச்சிரும். ஸோ இந்த படத்தோட ஓவரால் வியூவாக கடைசியில் இதயாக்கு அவனோட லவ் லைஃப் செட் ஆச்சா இல்லையா, இல்லை அந்த தயக்கம் அவன் வாழ்க்கையை முழுசாக மாற்றிருச்சா அப்படிங்கிறத நீங்கள் இந்த மூவி பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இந்த படத்தில் காதல் தோல்வியை கூட இவ்வளோ அழகாக காட்ட முடியுமா அப்படின்னு நீங்களே ஆச்சரியப்படுற அளவுக்கு தான் இந்த மூவி கண்டிப்பாக இருக்கும். இந்த ரிவ்யூ பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாருக்காவது ஒன் சைட் லவ் இருக்குது அப்படின்னா அவங்களுக்கு இந்த வீடியோவை கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி மூவி ரிவ்யூஸ் தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ தேங்க்யூ. see you in next video.